Hi friends, welcome to my channel. சரிங்க இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32வது வாரம் கர்ப்பம் எப்படி இருக்கும், குழந்தை வச்சு எப்படி இருக்கும், தாய்க்கு என்ன மாற்றம் இருக்கும், நீங்கள் என்ன விஷயம் செய்யணும் சேர்க்கணும் இதில் பார்க்குறோம். வீடியோக்குள்ள பொறுத்தவரை நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வருங்க. சரிங்க வீடியோக்குள்ள போகலாம். சரிங்க இப்போ வந்து 32வது வாரம். இந்த வாரம் ஒரு ரொம்பவே முக்கியமான வாரம்னு நான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு நான் வீடியோ சொல்கிறேன். வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இப்போ வந்து இந்த வாரம் பாப்பாவோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வந்து 2 kg வரைக்கும் இருப்பாங்க. அதாவது 1.6 1.7 அந்த மாதிரி இருப்பாங்க. கூட குறைய இருந்தால் தப்பு இல்லைங்க, நீங்கள் அதை பற்றி வரி பண்ண வேணாம். அண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 42 சென்டிமீட்டர் இருப்பாங்க. இதுவுமே கூட குறைய இருக்காங்க. அண்ட் பாப்பாவோட லங்ஸ் வந்து இந்த வாரம் ரொம்பவே நல்லா டெவலப் ஆகிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பாப்பா வந்து அதாவது இந்த குறை பிரசவம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ப்ரீ மெச்சூர் பேபி இந்த வாரம் வந்து ப்ரீ மெச்சூராக பாப்பா பிறந்தாலுமே அந்த குழந்தைங்களை காப்பாற்றக்கூடிய சான்ஸ் அதிகமாக இருக்குங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் குழந்தையோட ஸ்கின் எல்லாம் ரொம்ப வந்து சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த வாரம் ஒரு முக்கியமான வாரம் என்னன்னு சொல்லிட்டு ஆமாங்க, இந்த வாரம் தான் குழந்தை வந்து ஹெட் ஆன் பொசிஷனுக்கு வருவாங்க. அதாவது வந்து குழந்தையோட தலை வந்து கீழே இறங்கி போகும்போது கால் மேலே வந்துடுவாங்க. ஸோ செஃபாலிக் பொசிஷன் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹெட் ஆன் பொசிஷனுக்கு இந்த வாரத்தால குழந்தை போவாங்க. அப்படி உங்களுக்கு ஒரு வேளை வந்து இந்த வாரம் வந்து பேபி வந்து ஹெட் ஆன் பொசிஷனுக்கு வரலை அப்படின்னாலுமே நீங்கள் வரி பண்ண வேணாங்க. ஏன்னா 32 வீக்ஸ் தான் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து 37 வீக் வரைக்குமே டைம் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ரொம்ப லேட்டாக கூட வந்து ஹெட் ஆன் பொசிஷனுக்கு வருவாங்க. ஸோ அதனால நீங்கள் அதை பற்றி நினச்சி கவலைப்பட வேண்டாம். இதோட மற்ற வீடியோஸில் வந்து நிறைய சிஸ் வந்து கமெண்ட் பண்ணீங்க, சிஸ் எனக்கு இந்த வீக் ஆகுது, எனக்கு பேபி வந்து தலை வந்து பொசிஷன் டேர்ன் ஆகலை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டு நிறைய வந்து வரி பண்ணீங்க. அந்த மாதிரி எதுவும் வரி பண்ண வேணாம். இன்னும் நம்மளுக்கு நிறைய வீக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் உங்களுக்கு 37 வீக்மே பேபி டேர்ன் ஆகலை அப்படின்னாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் லேபர் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த டைம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு உங்களுக்கு வந்து பேபி வந்து பொசிஷன் டேர்ன் ஆகணும் அப்படின்றதுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்பயுமே தலை டேர்ன் ஆகலை அப்படின்னாலும் சில பேர் நிறைய பேருக்கு வந்து இந்த லேபர் பெயின் வந்து அப்புறமா வந்து ஹெட் அண்ட் பொசிஷனுக்கு பேபி வந்திருக்குங்க. ஸோ அப்படியுமே உங்களுக்கு வந்து பேபி ஒன்றுமே டேர்ன் ஆகலை அப்படின்ற கண்டிஷனில் தான் உங்களுக்கு சி செக்ஷன் போவாங்க. அது ரொம்ப ரேர் தாங்க. மோஸ்ட்லி 90% ஆஃப் பெண்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து தலை வந்து டேர்ன் ஆகிடுவாங்க. இந்த லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆன உடனே கூட டேர்ன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் இதெல்லாம் நினச்சி வரி பண்ண வேணாங்க. பாப்பா தலை வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து டேர்ன் ஆகிடும் சீக்கிரமாகவே. ஸோ அதாங்க, அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் 32வது வாரம் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான வாரம். ஏன்னா பாப்பா வந்து ஹெட் அண்ட் பொசிஷனுக்கு நிறைய பேருக்கு வந்துடுவாங்க. ஸோ அதனால தான் இது ஒரு முக்கியமான வாரம் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பாப்பாக்கு என்ன இந்த டெவலப்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட ஸ்லீப்பிங் ஸ்டைல் வந்து உள்ளே வந்து இப்போ பழகி போயிருப்பாங்க. அதாவது சில குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா நைட்லாம் வந்து முடிச்சிருப்பாங்க, காலையிலாம் தூங்கிட்டு இருப்பாங்க. சில குழந்தைங்க காலையிலாம் தூங்கிட்டு இருப்பாங்க, நைட்லாம் முடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து உள்ளவே இப்போ வந்து பாப்பா பழகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களே அந்த கூட செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து காலையில் வந்து உங்களுக்கு ஸ்டொமக் வந்து பெருசாக எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை அந்த அளவுக்கு அப்படி இருந்துச்சுன்னா பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க அர்த்தம். நைட்டில் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா முடிச்சிருக்காங்க அர்த்தம். ஸோ அதே ஸ்லீப்பிங் பொசிஷன் பேட்டர்ன் தான் வந்து உங்களுக்கு பாப்பா வந்து பிறந்தப்பமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்களே அதை செக் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஸ்லீப்பிங் பேட்டர்ன் ஸ்லீப்பிங் ஸ்டைல் வந்து உள்ள வந்து இப்படியே பாப்பா வந்து பழகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த வாரம் குழந்தைக்கு இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட். அண்ட் தாய்க்கு எல்லாம் மாற்றம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கால்கள் அதாவது உங்களோட ஆங்கிள்ஸ் உங்களோட ஃபீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கம் அதாவது ஸ்வெல்லிங்காக இருக்கவங்க ரொம்ப அதிகமாக. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் வந்து உங்களுக்கு அதிகமான தண்ணி வந்து நம்மளோட கால்களில் போய் சேருதுங்க. அதாவது எடிமான்னு சொல்லுவாங்க. எப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தண்ணி வந்து ஒரு பர்டிகுலர் டிஷ்யூல ஏரியா வந்து போய் சேருங்க. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டிஷ்யூ எங்கே போய் சேருது ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால்களில் போய் சேருதுங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸஸ் ஆஃப் தண்ணி வாட்டர் அதிகமாக நம்ம கால்களில் போய் சேர்றதுனால நமக்கு வந்து ஸ்வெல்லிங் அதிகமாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி வீக்கம் அதிகமாக இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு. ஆங்கிள்ஸ் கால் ஃபீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் உங்களோட பிரெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போன வாரமே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு பிரெஸ்ட்ல வந்து லீக்கேஜ் இருக்கும். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாப்பாக்கு நீங்கள் ஃபீட் பண்ணுறதுக்காக உங்களோட பிரெஸ்ட் வந்து தயாராகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி லீக்கேஜ் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பெல்லி வந்து ரொம்பவே கீழே இறங்கி இருப்பாங்க. அதாவது இந்த தலை டேர்ன் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு பாப்பா வந்து செஃபாலிக் பொசிஷனுக்கு வந்துட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வயிறு வந்து முன்ன இந்த மாதிரி இருக்காது, நல்லா வந்து கீழே இறங்கி இருக்கும். இப்போ இந்த வயசானவங்களாம் பார்த்தாலே சொல்லுவாங்க வயிறு நல்லா கீழே இறங்கி இருக்கணும், அப்போ பாப்பா தலை வந்து திரும்பி வந்துட்டு இருக்கும் அப்படின்னு அவங்களாம் பார்த்தாலே சொல்லுவாங்க. அந்த மாதிரி தலை டேர்ன் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து வயிறு கீழே இறங்கி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பெல்லி வந்து நோயாக இருக்கும் இந்த வாரம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வந்து இந்த வாரம் அதிகமாக இருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து உங்களுக்கு பெல்லி வந்து நல்லா பெருசாகிட்டு இருக்கீங்களா, ஸோ அதனால உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது அந்த புளிச்சி எப்போ அப்படி சொல்லுவாங்க இருக்குங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்கும். மற்றபடி வந்து
இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பாப்பா வந்து நம்ம யூரினரி பிளாடர்ல போய் ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கறதுனால ஸோ உங்களுக்கு அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி மற்ற சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு எப்பயும் போட்டாங்க இருக்கும். நீங்கள் என்ன விஷயம் இந்த வாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அயன் அதிகமாக இருக்க உணவுகள் எடுத்துக்கோங்க, பச்சை காய்கறிகள் எடுத்துக்கோங்க, ஸ்பினாச் கீரை வகைகள் டெய்லியுமே வந்து எடுத்துக்க சொல்லுவேன் நான் லஞ்சில். கீரை வகைகள் எடுத்துக்கோங்க, ப்ரக்கோலி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எனக்கு வெஜிடபிள்ஸ் பிடிக்கல சிஸ், கீரை சாப்பிட மாட்டேன் சிஸ், என்ன பண்ணுறது சிஸ், அந்த மாதிரி கேட்குறீங்க. ஸோ பிடிக்கலனாலும் அட்லீஸ்ட் நீங்கள் சாப்பிட பிடிக்கலனாலும் இந்த மாதிரி சூப்பாக பண்ணி குடிச்சிக்கலாம், மடக்குன்னு இல்லை ஸ்மூத்திஸ் பண்ணி டக்குன்னு குடிச்சிக்கலாம், நமக்கு மென்று சாப்பிட பிடிக்கலனாலும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்படி இல்லைனாலும் அப்படியே எனக்கு சுத்தமாக எதுவுமே எனக்கு சுத்தமாக இறங்கல சிஸ் அப்படின்னா உங்கள் டாக்டர் கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு வந்து மல்டி விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது, டேப்லெட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி நீங்கள் அதை சாப்பிட்டுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு பதில் உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணலாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் இன்கேஸ் வந்து செப்பாலிக் பொசிஷனுக்கு பாப்பா திரும்பல அப்படின்னாலுமே வந்து நீங்கள் டெய்லியுமே வந்து வாக் பண்ணுறது மூலமாக பாப்பா ஆட்டோமேட்டிக்காக திரும்பி வரலாம். ஸோ அதனால கண்டிப்பாக வந்து வாக் பண்ணுங்க, சாப்பாடு கம்மியாக சாப்பிடுங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க. நிறைய அதிகமாக நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கும் வெயிட் கிடக்கு இன்க்ரீஸ் ஆகும், பாப்பாக்கும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டு பேருக்குமே வெயிட் இன்க்ரீஸ் ஆனால் அது வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸாக இருக்குங்க. பாப்பாவும் வெளியே வரது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால சாப்பாடு கம்மியாக எடுத்துக்கிட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வாரம் வந்து உங்களோட ஹாஸ்பிட்டல் பேக் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. பில்லோஸ், பிளாங்கெட்ஸ் இதெல்லாம் கூட எடுத்து வச்சுக்கலாம். முக்கியமாக வந்து நாப்கின்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ண நாப்கின்ஸ் இல்லை, ப்ரெக்னன்சி டைமில் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டு நீங்கள் ஃபார்மஸியில் போய் கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. ஸோ அந்த மாதிரி நாப்கின்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தாங்க நீங்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய விஷயங்கள். செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, உங்களுக்கு வந்து இந்த வாரம் அதிகமாக வந்து ஸ்வெல்லிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்பவே ஒரே பிளேஸில் உட்காரவோ நிற்கவோ கூடாதுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரே பிளேஸில் உட்கார்ந்தாவோ நின்னாலும் தான் உங்களுக்கு வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து சீக்கிரமாக அந்த பிளேஸில் போய் சேர்றதுனால இன்னும் ஸ்வெல்லிங் வந்து அதிகமாகும். ஸோ அதனால ரொம்பவே வந்து ஒரே பிளேஸில் உட்கார்ந்து நிற்கிறது வந்து அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டாக வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்டைஜஷன் ப்ராப்ளம், ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்காது, சீக்கிரமாக வந்து டைஜஷன் ஆயிடும். அதிகமாக ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்காதீங்க, இல்லை சுத்தமாக ஜங்க் ஃபுட்ஸை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்னும் வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம், ஆசிட் ரிஃப்ளக்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். அது நம்ம பாப்பா ஹெல்த்துக்குமே நல்லது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. அப்புறமா ஆல்ரெடி நான் சொல்கிற மாதிரி சால்ட் அண்ட் சுகர் வந்து ரொம்பவே கம்மியாக எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நான் எல்லாமே இந்த வாரம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் 8 வாரங்கள் தாங்க இருக்குது. குட்டி பாப்பா பார்க்க போகிறீங்க. அது வரைக்கும் உங்களும் நல்லா கேர் பண்ணிக்கோங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நான் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.